அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம கோர்ஸ் வந்து எதை நோக்கி இருக்கும் அப்படின்னா, ஆல் இண்டியா ரேங்க் 1 ஃபோக்கஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம கோர்ஸும் ஷெடியூல் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ நம்ம டிசைன் பண்ணது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் இண்டியா ரேங்க் 1 ரீச் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாமே நம்ம கோர்ஸில் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அரவுண்டு 2 lakh, ஓகே, 2 லட்சம் போஸ்டிங் இருக்குது. ஓகே, எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங் ஆல் டுகெதர். ஓகே, ஸோ இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் 66 days ஸ்ட்ராட்டஜி. ஸோ அது என்ன சார் 66 days ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஸோ நார்மலாக 60 days ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, இல்லை 120 days ஸ்ட்ராட்டஜி சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் 2 month, 3 month ஆர் 6 month இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சார் 66 days. ஸோ அந்த 66 அப்படின்றதுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது, ஸோ அது ஃபஸ்ட்டு பார்ப்போம். தென் நீங்கள் எந்த நாலேஜோட நீங்கள் உள்ளே வரணும் ஒரு கோர்ஸ், ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு, ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்ப்போம். தென் அப்கமிங்கில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கு எத்தனை நாள் இருக்குது, நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றி டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, ஸோ அது என்ன சார் 66 days. ஸோ 66 days அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. இப்போ ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கூகுள் பண்ணுங்கள், எல்லார்ட்டையும் மொபைல் இருக்குது, கூகுள் பண்ணுங்கள். ஒரு ஹேபிட்டை நம்ம ரொட்டீன் ஆக்கணும் அப்படின்னா எத்தனை நாள் நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது இருக்குது. ஸோ ரொட்டீன் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை பார்த்த உடனே இதுதான் அப்படின்றது நமக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ப்ரஷ் பண்ணுறது. ஸோ பிகினிங்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த புதுசாக அந்த வேப்ப மரம் இதெல்லாம் வச்சு நம்ம வேப்ப மரம் குச்சி இதை வச்சு ப்ரஷ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பார்த்து ப்ரஷ் பண்ணுவோம். ஏன்னா அதில் வந்து சைடாக ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால கொஞ்சம் பார்த்து ப்ரஷ் பண்ணுவோம். ஸோ இதே இது நம்ம பேஸ்ட்டு ப்ரஷ் அப்படின்னா நமக்கு அது இது பண்ணலை, ஜஸ்ட்டு பேஸ்ட் வைப்போம், நம்ம வேறு ஏதோ ஒரு இதை திங்க் பண்ணிவிட்டு வேறு ஏதோ ஒரு இதை பார்த்துக்கிட்டு ஏதோ ஒரு இதை இப்போ டிவி பார்த்துக்கிட்டு, ஒரு சில பேருக்கு அந்த ஹேபிட் இருக்கும், டிவி பார்த்துக்கிட்டே ப்ரஷ் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பாட்டு கேட்டுகிட்டே ப்ரஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க திங்கிங் ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கும். ஸோ அவங்க ப்ரஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் பைக்கு. ஸோ பைக் ஓட்டுறோம் அப்படின்னா பிகினிங்கில் நம்ம கிளச்சு கரெக்டாக பிடிச்சிருக்குமா, ஃபஸ்ட்டு கியர் போட்டிருக்குமா, பிரேக் கரெக்டாக பிடிக்கிறோமான்ற கான்சியஸ் அதில் இருக்கும். பட் ஆஃப்டர் தட் இப்போ நம்ம பைக் ஓட்டணும் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு பின்னாடி யாராச்சும் உட்காந்துருந்தா பேசிக்கிட்டே போவோம், இல்லை பக்கத்தில் நமக்கு பேரலாக ஒருத்தங்க ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அவங்க கூட பேசிக்கிட்டே வண்டி ஓட்டும். ஓகே, ஸோ இப்போ எத்தனாவது கியர் போடுறோம், கிளச் எங்கே பிடிக்கிறோம், அது எல்லாமே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இதுக்கும் நம்ம எக்ஸாமுக்கும் என்ன சார் கம்பேரிஷன், என்ன ரிலேஷன் அப்படின்னா, இப்போ நீங்கள் 66 days ஒரு விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் பார்த்த உடனே ஓகே இதுதான் அப்படின்றத நீங்கள் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கோர்ஸை பில்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே இப்போ நம்ம இப்போ ஆக்சுவலி நம்ம இந்த நம்ம கோர்ஸ் அண்டு எப்படி ஸ்ட்ராட்டஜி, நம்ம கோர்ஸை வச்சு தான் நம்ம ஸ்ட்ராட்டஜி சொல்கிறோம். ஸோ அதனால தான் நான் கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோர்ஸுக்கு நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே வரணும். ஓகே, ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா பேசிக் எல்லாமே நான் படிச்சுட்டு வரணுமா, ஸோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வரணும், தென் நம்ம என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் அப்கமிங் எக்ஸாம்ஸ், தென் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கோர்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சால் போதும் அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன, டேபிள்ஸ் அப் டு 10 வரைக்கும் போதும், 16 வரைக்கும் வேண்டாம். ஓகே, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 வரைக்கும் எடுப்பாங்க, 16 டேபிள் வரைக்கும் தெரியணும்பாங்க. பட் நமக்கு 16 வரைக்கும் தெரிய வேண்டாம், ஜஸ்ட்டு 10 டேபிள் வரைக்கும் தெரிஞ்சால் போதும். ஸோ 10 டேபிள் அப்படின்றது கஷ்டம் கிடையாது. 110 is 10, எந்த ஒரு நம்பரையும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது அந்த நம்பர் கூட ஒரு 0 சேர்க்க போகிறீங்க. அப்போ 10 டேபிள் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. ஸோ அதே மாதிரி தான் 1 டேபிளும், 1ஓட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் அந்த மல்டிப்ளை பண்ணுற நம்பர் தான் ஃபைனல் ஆன்சராக வரும். ஸோ அதனால் 1 டேபிளும் நீங்கள் தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு 2 டேபிளில் இருந்து 9 டேபிள் வரைக்கும் படித்தா போதும். அப் டு 10 into 2 20,
அதே மாதிரி 9 டேபிளில் 10 into 9 90. ஸோ இந்த 8 டேபிள்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சிருந்தால் போதும். 2 டேபிள்லேருந்து 9 டேபிள் வரைக்கும் இந்த 8 டேபிள்ஸ். ஓகே, இது மட்டும் நீங்கள் அப் டு 10 வரைக்கும் கொஞ்சம் மெமரைஸ்டாக இருந்தால் பெட்டர். ஓகே, ஸோ அது நம்ம நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ 11, 12 அப்படி 11, 12, 10 அண்ட் எபோவ் வந்தால் அதை நம்ம 10க்குள்ளே கொண்டு வந்துடுவோம். ஸோ அது நம்ம கோர்ஸ் போகும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ இந்த டேபிள்ஸ் கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அண்டு நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ஸோ நம்பர்ஸ்னால் இப்போ ஒரு நம்பர் கொடுக்குறாங்க 3690 அப்படின்னா இதில் யூனிட்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது? ஸோ பிளேசஸ் தெரியணும். இது ஒன்ஸு, இது டென்ஸு, இது ஹண்ட்ரட்ஸு, இது தௌசண்ட்ஸ். இது மட்டும் தெரிஞ்சால் போதுமானது நீங்கள் கோர்ஸுக்குள்ளே வரும்போது. ஆக்சுவலி இதுவுமே நம்ம சொல்லியிருப்போம், பட் இது பேசிக்காக நம்ம தெரிஞ்சிருக்கணும். எதனா அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம சொல்லிட்டு போயிருப்போம். இதை வந்து நம்ம டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள் போட்டு சொல்ல மாட்டோம். ஸோ நீங்கள் கோர்ஸுக்குள்ளே வரும்போது இந்த 2 விஷயம் மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதுமானது. சார் இந்த 2 விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு ஆல் இண்டியா ரேங்க் 1 ரீச் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக ரீச் பண்ண முடியும். 100% இல்லை, நீங்கள் 200% அந்த லெவலை ரீச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி சார் இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறீங்க? ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 200% நீங்கள் அந்த பொசிஷனை ரீச் பண்ண முடியும். இட் இஸ் பாசிபிள். ஸோ அது என்ன, எப்படி பண்ணுறது? ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ளே வந்த உடனே, கோர்ஸுக்குள்ளே நீங்கள் வந்த உடனே ஜஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் தெரிஞ்சிருந்தால் போதும். நாங்கள் வெரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கிளாஸ் எடுப்போம் அப்படின்னா எலிமெண்ட்ரி மேக்ஸ் எடுப்போம். ஸோ எலிமெண்ட்ரி மேக்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, வாட் இஸ் அடிஷன், வாட் இஸ் சப்ராக்ஷன், வாட் இஸ் மல்டிப்ளிகேஷன், வாட் இஸ் டிவிஷன், ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எ நம்பர், கியூப் அண்ட் கியூப் ரூட் ஆஃப் எ நம்பர். ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது தெரியாமல் நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாது. ஸோ இதை நான் உங்களுக்கு டீச் பண்ணிடுவேன். ஸோ இது நீங்கள் பெய்டு கோர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை படிக்கணுன்றது கிடையாது. நீங்கள் ஜஸ்ட்டு நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா இந்த எல்லா கண்டென்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே இருக்கும். ஓகே, நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த எலிமெண்ட்ரி மேக்ஸை நீங்கள் படிச்சுக்கிடலாம். ஓகே, ஸோ இந்த டிஜிட்டல் சம் மட்டும் உங்களுக்கு பெய்டு கோர்ஸில் இருக்கும். ஓகே, இந்த டிஜிட்டல் சம் மட்டும் உங்களுக்கு பெய்டு கோர்ஸில் இருக்கும். மற்றபடி நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாமலே இந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதை எப்படி பார்க்கணும், என்ன ஏதுன்றதை நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நீங்கள் உள்ளே வந்தவுடனே வெரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு நம்பர்ஸ் அண்டு டேபிள்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ஆஃப்டர் தட் நான் உங்களுக்கு என்ன டீச் பண்ணுவேன் அப்படின்னா எலிமெண்ட்ரி மேக்ஸ். இது ஆல்ரெடி டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே ஓகே இப்போ நம்ம நம்பர்ஸ் பேசிக் தெரிஞ்சிட்டோம், எலிமெண்ட்ரி மேக்ஸ் புரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம என்ன படிக்க போகிறோம், கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். ஸோ நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் பேசுகிறேன். ஏன்னா நம்ம ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான் கோச் பண்ணுறோம், ஜென்ரல் சயின்ஸ் அண்ட் இங்கிலீஷ் கோச் பண்ணலை. ஓகே, ஸோ அதனால் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் மட்டும்தான். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த எக்ஸாமில் உங்களுக்கு சிலபஸ் என்ன அப்படின்னா ஆப்டிடியூடு ரீசனிங், இங்கிலீஷ், இது மேஜராக இருக்கக்கூடிய பேங்க் எக்ஸாமில் ப்ரிலிம்ஸில் இதான் கேட்பாங்க. அடுத்து ஜென்ரல் சயின்ஸ். ஓகே, ஸோ இதில் மெஜாரிட்டி என்ன இருக்கும் அப்படின்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் கிளாஸஸ் மட்டும்தான் எடுக்கிறோம். ஸோ அதை பற்றி மட்டும்தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு எலிமெண்ட்ரி மேக்ஸ் டீச் பண்ணிடுவோம். ஆஃப்டர் தட் அந்த கான்செப்ட் என்னன்றது உங்களுக்கு புரியணும். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது என்ன சார் கான்செப்ட் கிளாரிட்டி அப்படின்னா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு எடுத்துக்கலாம். ட்ரிக்னாமெட்ரி. அப்போ ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னா என்ன? ட்ரிக்னாமெட்ரியில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கிடணும் பேசிக்காக, அதாவது ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் கண்டிப்பான முறையில் தெரிஞ்சுக்கணும். ஸோ ட்ரிக்னாமெட்ரியில் ஃபஸ்ட்டு நம்ம நேமோடு ஆரம்பிப்போம். ட்ரைகோனோமெட்ரி. ட்ரைனா 3. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இதை பொறுத்து ஒரு நேமில் இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், வெரி பேசிக்கில் இருந்து. ஓகே, ஸோ கோனோனா ஆங்கிள். ஓகே, ஸோ ட்ரைகோனோமெட்ரி. ஸோ ஒவ்வொரு நேமுக்கும் என்னென்ன மீனிங், அந்த மீனிங்கை நம்ம சொல்லி அது என்னன்றதை தெளிவாக டீச் பண்ணுவோம். ஸோ வெரி பேசிக்கில் இருந்து, அந்த நேமுக்கான பேசிக்கில் இருந்து நம்ம உள்ளே கொண்டு போவோம். ஓகே, உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. டேரெக்டாக நான் sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் அது எப்படி வந்துச்சுன்றது உங்களுக்கு தெரியணும். ஸோ அது எல்லாமே கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸில் உங்களுக்கு இருக்கும். ஓகே சார், அடுத்த கொஸ்டின். இது ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். சார், ஒரு கான்செப்ட் அப்படின்னா ஒரு கான்செப்டில் நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரான்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ராவில் 5 மெத்தட்ஸ் இருக்கும். 5 மாடியூலில் கொஸ்டின் கேட்பாங்க. விச் மீன்ஸ் 5 செக்டாராக பிரிச்சிருக்கும் அல்ஜிப்ராவையும். அப்போ அந்த 5 செக்டாருக்கும் வேறு வேறு கான்செப்ட் இருக்கும்ல சார், அங்கே நீங்கள் கான்செப்ட் சொல்லுவீங்களா இல்லை இன்ட்ரொடக்ஷன் மட்டும்தான் கான்செப்டான்னு கேட்டாங்க. ஸோ நம்ம கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த டாப்பிக்குக்கான இன்ட்ரொடக்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அல்ஜிப்ரா அப்படின்னா என்ன, அல்ஜிப்ரா அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக சொல்லிடுவோம். அல்ஜிப்ரா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் மாடியூல் 1 எதை பேஸ் பண்ணி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் a + b ஹோல் ஸ்கொயர், a - b ஹோல் ஸ்கொயர், a + b ஹோல் கியூப், a - b ஹோல் கியூப், a கியூப் + b கியூப், a கியூப் - b கியூப். ஸோ இதே மாதிரி a ஸ்கொயர் - b ஸ்கொயர். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி நமக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு, இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அண்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் அதை எப்படி நம்ம ஆன்சர் கொண்டு வர்றது, இது எல்லாமே அந்த மாடியூலுக்கான இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ எல்லா டாப்பிக்குக்கும் ஃபார் ஈச் டாபிக் அண்ட் ஈச் மெத்தடுக்கும் நம்ம கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் எடுத்திருப்போம். டைரெக்டாக நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ண மாட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ரி கிளாஸ், தென் அந்த டாபிக் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த டாப்பிக்குக்கான இன்ட்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக கிளாஸ் எடுத்துகிட்டு தான் உங்களை டாபிக் உள்ளே கூட்டு போவோம். ஓகே, அப்போ டேரெக்டாக நீங்கள் உள்ளே கூட்டு போயிடுவீங்களா? டேரெக்டாக உள்ளே கூட்டு போனோம் அப்படின்னா நமக்கு புரியாமல் இருக்குமான்றது கிடையாது. ஸோ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் இருக்கும். ஸோ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி பேசிக் டு அட்வான்ஸ் டு டிஃபிகல்ட். ஸோ இந்த எல்லா செக்டார்லையும் நம்ம கிளாஸஸ் எடுத்திருப்போம், ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது என்ன சார், வெரி பேசிக். ஒரு கொஸ்டினை பார்த்தோன்னே டேரெக்டாக அப்ளை பண்ணோம், அந்த கொஸ்டின் அதுதான், இன்டைரக்டாக எதுவுமே கிடையாது, டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வெரி பேசிக். தென் அட்வான்ஸ் அப்படின்னா அப்படியே ஒவ்வொன்றா மூவ் பண்ணுவோம். பேசிக்லேருந்து அப்படியே 1 2 3 4, அதாவது ABCD அதே மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருப்போம். இன்க்ரீஸ் பண்ணும்போது கொஞ்சம் மாடரேட்டாக கொஸ்டினை டேரெக்டாக கொடுக்காம இன்டைரக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஸ்டின். அண்டு 2-3 கொஸ்டினை கம்பைன் பண்ணி இன்டைரக்டாக கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அதுதான் டிஃபிகல்ட். ஸோ எல்லா கேட்டகரியிலையும் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ டோட்டலாக எத்தனை ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம் அப்படின்னா போத் அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ் சேர்த்து 5900 ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம February 1 இருந்தால் ரீசனிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரீசனிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரீசனிங்கில் நம்ம எத்தனை கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோன்றதை நான் சொல்கிறேன். இப்போதைக்கு அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸில் நம்ம 5900 ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்மோஸ்ட் இது 100 ஆர் மோர், 100 வந்து கொஞ்சம் கூடலாம்.
இதுக்கு குறையாது, பட் இதுக்கு கூடலாம். அரௌண்ட் 6000 கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டோட்டலாக அரித்தமெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ், ஓகே, இது ரெண்டில் மட்டும் அரௌண்ட் ஒரு 90+ டாபிக்ஸ் இருக்குது. ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி டாப்பிக்குக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் மட்டும் நீங்கள் படித்தா போதுமானது. பட் நம்ம ஆல் டுகெதர், அதாவது எஸ்எஸ்சி, ரயில்வே அண்ட் பேங்கிங், இது எல்லாம் கம்பைன் பண்ணி ஒரு கோர்ஸ் பில்ட் பண்ணியிருப்போம். ஸோ அது எல்லாம் சேர்த்தா நமக்கு 90+ டாபிக்ஸ் இருக்கும், 90+ சாப்டர்ஸ். பட் நீங்கள் எம்டிஎஸ் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் டோட்டலாக ஒரு 45 டாபிக்ஸ் தான் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாபிக்ஸ் குறையும் கூடும். பட் மேக்ஸிமம் 90+ கொஸ்டின்ஸ் அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் பார்த்துட்டோம். ப்ராப்ளம் சால்விங் கிளாஸஸ் மட்டும் போதுமான்னு கேட்டால் போதாது. ஏன் போதாது அப்படின்னா, நம்ம ப்ராப்ளம் சால்விங் கிளாஸில் கொஸ்டின்ஸ் எடுத்திருப்போம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எங்கேருந்து எடுத்திருப்போம்? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி எடுத்திருப்போம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், இந்த மாதிரிலாம் மாடலில் கேட்டிருக்காங்க அப்படின்னு. வெரி பேசிக். ஸோ அந்த கொஸ்டினை நம்ம எடுத்து அதை செக்ரிகேட் பண்ணி இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3 அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதில் இப்போ டைப் 1 அப்படின்னா டைப் 1ல் ஒரு 5 or 6 ப்ராப்ளம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இது நம்ம இப்படி தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்றது உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் நம்ம ஃபுல் ப்ராப்ளம் கிளாஸ் முடித்ததுக்கப்புறம், ஸோ இது வந்து பிப்ரவரி, அதாவது ஜான்வரி 31க்குள்ளே இதை நம்ம முடிச்சிருவோம் ஃபுல் ப்ராப்ளம் கிளாஸ். இப்போ அரித்தமெட்டிக் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு, அட்வான்ஸ் மேக்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அரித்தமெட்டிக் ஜான்வரி 31க்குள்ளே நம்ம முடிச்சிருவோம். இன்கேஸ் அங்கங்கே பேட்ச் ஒர்க் இருந்தாலும் நம்ம அப்பப்போ அப்படியே போட்டுக்கலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு ஜான்வரி 31க்குள்ளே ஆன் ஆர் பிஃபோர் 31 உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகே ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் பிப்ரவரி 1லேருந்து உங்களுக்கு ஃபுல் மார்க் டெஸ்ட் சொல்லியிருக்கேன், அதை நான் சொல்கிறேன். ஸோ பிப்ரவரி 1லேருந்து உங்களுக்கு லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஃபுல்லாக கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம், இது ஆக்சுவலி பிப்ரவரி 1ன்னு நான் போடுறேன், பிப்ரவரி மிட்டுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த பேட்ச் ஒர்க்கெல்லாம் நம்ம முடிக்கணும். பேட்ச் ஒர்க்குன்றது வேறு ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம டைம் அண்ட் ஒர்க்கில் ஏதாச்சும் ஒன்று விட்டுருப்போம், ஒரு கிளாஸ் விட்டுருப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒரு கிளாஸ் விட்டுருப்போம், மென்சுரேஷனில் ஏதாச்சும் ஒரு கிளாஸ் விட்டுருப்போம். ஸோ அந்த விட்ட கிளாஸ் எல்லாம் நம்ம அங்கங்கே முடிக்கணும். ஸோ அது எல்லாம் முடித்து கம்பைன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் வரும். ஸோ இந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸாக அந்த எக்ஸாமில், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா, லாஸ்ட் 10 இயர்ஸாக எஸ்எஸ்சி ஜிடியில் ஆவரேஜில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ஒரு கிளாஸ். பர்சன்டேஜில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அது ஒரு கிளாஸ். அதாவது 2000 ஃபஸ்ட்டு வந்து அது சொல்கிறதுக்கு முன்னாடி ஆவரேஜ்னா என்ன, ஆவரேஜில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அந்த கான்செப்ட் கிளாரிட்டி கிளாஸ் இருக்கு இல்லையா, அதை இன்னொரு தடவை நம்ம எடுப்போம். விச் மீன்ஸ் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எடுப்போம். ஏன்னா நம்ம ப்ராப்ளம் டேரெக்டாக சால்வ் பண்ணிடுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு 10 or 15 மினிட்ஸில் இன்ட்ரொடக்ஷன் சொல்லிவிட்டு தென் உள்ள நம்ம 2014 இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2015 இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் சால்விங் இல்லை, டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் எவாலுவேட் பண்ணியிருக்காங்க, அடுத்த வருஷம் இப்படி ஜென்ரேட் ஆகிருக்கு, அடுத்த வருஷம் இப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாரிட்டி இருக்கும். ப்ரெசன்ட் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஓகே, இது 100% ப்ரெடிக்ஷனான்னு கிடையாது. ஓகே, ஸோ நம்ம ஒரு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டினை இப்படி ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, இதிலிருந்து இந்த வருஷம் இப்படி கேட்டிருக்காங்க, இப்போ இப்படி கேட்டிருக்காங்க, இப்படி கேட்டிருக்காங்க, அப்போ 2025 கொஸ்டின்ஸ் இப்படி கேட்கலாம் அப்படின்றத நமக்கு ஒரு ஷேப் கிடைக்கும், ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அந்த கிளாஸும் உங்களுக்கு பிப்ரவரி மிட்லேருந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே, தென் இது மட்டும் போதுமான்னு பார்த்தா ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு, ரிவிஷன் பண்ணியாச்சு. ஸோ ரிவிஷன் பண்ணது நமக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்கான்றது நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அதுக்காக டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்குக்கும், ஸோ ஆவரேஜுக்கு தனியாக ஒரு மார்க் டெஸ்ட், பர்சன்டேஜுக்கு தனியாக ஒரு மார்க் டெஸ்ட், ரேஷியோக்கு தனியாக ஒரு மார்க் டெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தனியாக,
ட்ரிக்னாமெட்ரிக்கு தனியாக, அல்ஜிப்ராக்கு தனியாக. ஸோ அந்த மாதிரி எல்லா டாப்பிக்குக்கும் தனித்தனி மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை டாபிக்ஸ் இருக்குது அப்படின்னா 115 டாபிக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும் உங்களுக்கு 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் மார்க் டெஸ்ட்டில். ஓகே, 60 கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்கு கீழேயும். அப்படின்னா டோட்டலாக 115 டாபிக்ஸ் இன்டூ 60 அப்படின்னா 6900 ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில். ஓகே, 6900 ப்ராப்ளம்ஸ். ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்விங் கிளாஸில் நம்ம எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம்? ஸோ நம்ம அரௌண்ட் 6000 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் லாஸ்ட் 10 இயராக நம்ம கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஜென்ரலாக ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேத்தமெட்டிக்ஸ், ஐ மீன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் சேர்த்து 50 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க மேக்ஸிமம். ஓகே, சம் எக்ஸாமில் 60 கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ நம்ம 50 கொஸ்டின்ஸ் எடுத்துக்கலாம் ஆவரேஜாக. ஆன் அண்ட் ஆவரேஜாக ஒரு 50 கொஸ்டின் எடுத்துக்கலாம். லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னா நம்ம ஒரு டாப்பிக்கில் 500 கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணுறோம். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஆவரேஜ் அப்படின்னா 2014, இது வந்து ஜஸ்ட் ஆவரேஜாக 2014 ஆவரேஜில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, 2015 ஆவரேஜில் ஒரு கொஸ்டின், 2016 ஆவரேஜில் ஒரு கொஸ்டின். இதே மாதிரி 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ரைட்டா? 10 கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பர்சன்டேஜில் ஒரு 10 கொஸ்டின் லாஸ்ட் 10 இயராக. ஸோ இதே மாதிரி டோட்டலாக நமக்கு எத்தனை டாபிக் இருக்குது? 115 டாபிக்ஸ் இருக்குது. 115 இன்டூ 10 எவ்வளோ வரும்? 1150 கொஸ்டின்ஸ். ஸோ 1150 கொஸ்டின்ஸ் ஃபார் ஈச் எக்ஸாம். எம்டிஎஸ் அப்படின்னா எம்டிஎஸ்க்கு தனியாக இருக்கும், ஜிடி அப்படின்னா ஜிடிக்கு தனியாக இருக்கும், சிஜிஎல் அப்படின்னா சிஜிஎலுக்கு தனியாக இருக்கும். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் இந்த எல்லா எக்ஸாமும் நம்ம கோர்ஸில் இருக்கும். ஓகே, ஒரே கோர்ஸ் தான், அதுக்குள்ளே நீங்கள் இந்த எல்லா எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் படிச்சுக்கலாம். தனித்தனியாக கிளாஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, ஒரே கோர்ஸில் இது எல்லா எக்ஸாமும் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஆவரேஜாக ஒரு எக்ஸாமில் 1150, நான் வந்து 1000 கொஸ்டின் வச்சுக்கலாம். ஓகே, ஆவரேஜாக நீங்கள் ஒரு எக்ஸாமில் 1000 கொஸ்டின்ஸ் ரிவிஷன் கிளாஸில் இருக்கும். ஓகே, ஸோ அப்போ நீங்கள் எலிமெண்ட்ரி மேக்ஸ் படிச்சிருப்பீங்க, தென் கான்செப்ட் படிச்சிருப்பீங்க, அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி ப்ராப்ளம் சால்விங் படிச்சிருப்பீங்க. ப்ராப்ளம் சால்விங் முடித்ததுக்கப்புறம் ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். அந்த ரிவிஷன் கிளாஸ் லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டின்ஸ். ஆஃப்டர் தட் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் 90% ரெடி ஆயிடுவீங்க எக்ஸாமுக்கு. ஓகே, நீங்கள் எக்ஸாமுக்கு 90% ரெடி ஆயிடுவீங்க. பட் நமக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்கள் 200% ரெடி ஆகணும். ஸோ 200% ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் எழுதணும். ஸோ டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டுக்கும் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் எழுதுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 1 2 3 4 டைப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. டிஃப்ரென்ஸ் வந்து அதில். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 4 டைப்ஸ் இருக்குது. ஸோ அப்போ 4 டைப்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணணுன்றத ஆல்ரெடி ஒரு 120 கொஸ்டின்ஸ் 130 கொஸ்டின் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த 130 கொஸ்டின்ஸை பார்த்துட்டு நீங்கள் மார்க் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம மைண்டில் கிளியராக இருக்கும். ஸோ அந்த மார்க் டெஸ்ட் எழுதி முடிக்கிற வரைக்கும் நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதனால வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது, எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. ஸோ அப்போ அதை நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துருவீங்க. ஏன்னா நீங்கள் கோர்ஸ் நல்லா படிச்சிருப்பீங்க, அதுக்கு கீழே டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் பார்க்குறீங்க. அந்த டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் பார்க்கும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக அதை ஃபுல்லாக சால்வ் பண்ணிடுவீங்க. பட் நீங்கள் ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் போடும்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஞாபகம் இருக்கணும், டைம் அண்ட் ஒர்க்கும் ஞாபகம் இருக்கணும், மென்சுரேஷனில் ஃபார்முலாவும் ஞாபகம் இருக்கணும், ட்ரிக்னாமெட்ரி, அல்ஜிப்ரா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், எல்சிஎம், HCF, இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் உங்கள் பிரெயினில் போயிட்டு வரும். ஸோ ரீகால் ஆகுமா? ஸோ நீங்கள் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் ஸ்ட்ராங் ஆயிடுவீங்க. ஸோ அதை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் டெய்லி மார்னிங் 9 AM உங்களுக்கு ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் வந்துடும். இது எப்போ இருந்து அப்படின்னா February 1 இருந்து February 1,
2025 இருந்து. ஓகே, ஸோ ஸ்டார்டிங் டேட் என்னைக்குன்னா February 1, 2025. ஓகே, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். ஸோ எத்தனை கொஸ்டின் சார் அப்படின்னா 100 கொஸ்டின்ஸ், போத் arithmetic, advanced maths and reasoning. All 3 topics combined together 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். ஓகே, 100 கொஸ்டின்ஸ் நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க. ஓகே, நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார், எனக்கு இந்த கொஸ்டின் புரியலை, எனக்கு இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியல. 100 கொஸ்டின்ஸில் ஒரு 60 கொஸ்டின்ஸ் நான் சால்வ் பண்ணிட்டேன், 40 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் புதுசாக இருக்குது, எனக்கு எப்படி சால்வ் பண்ணேன்னு தெரில, நான் என்ன பண்ணேன்? நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம். அந்த 100 கொஸ்டின்ஸுக்கு நான் அன்னைக்கு ஈவினிங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸும் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஓகே, ஸோ அந்த 100 கொஸ்டின்ஸ் அப்படின்றது டோட்டலாக எத்தனை டாபிக்? 115 டாபிக்ஸ். டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ்? 100 கொஸ்டின்ஸ். ஸோ 115 டாபிக்ஸ், 100 கொஸ்டின்ஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 15 டாபிக்ஸ் மட்டும் உள்ளே போகும் வெளியே வரும், உள்ளே போகும் வெளியே வரும். ஸோ ஒரு ஆவரேஜாக பார்த்தா எல்லா டாப்பிக்கும் நம்ம கவர் பண்ணிடுவோம் டெய்லி. ஸோ அந்த டாபிக் எல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்னுடைய டீச்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை அப்படின்னா நம்ம அந்த டெமோ கிளாஸ்ன்னு ஒரு சில கிளாஸ் கொடுத்துருப்பேன், ஆவரேஜ், இது எல்லாமே டெமோ கிளாஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த டெமோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன தேவை அதை சொல்லிடுவேன். தென் எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டு தான் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவேன். இது கிட்டத்தட்ட அந்த டைப்புக்கான கான்செப்ட் தானே, அந்த டைப்புக்கான கான்செப்ட். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆவரேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஆவரேஜில் ஒரு 5 or 6 மெத்தட்ஸ் இருக்கும். பர்சன்டேஜ்னு பார்த்துக்கிட்டா ஒரு 7 or 8 மெத்தட்ஸ் இருக்கும். ரேஷியோன்னு பார்த்தா ஒரு 2 or 3 மெத்தட்ஸ் இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அதிகபட்சமாக ஒரு 8 to 9 மெத்தட்ஸ் தான் இருக்கும், அதிகபட்சம் நான் சொல்கிறது. ஸோ இப்போ ஒரே மெத்தடை நம்ம திரும்ப திரும்ப மார்க் டெஸ்ட்டில் கேட்க முடியாது, எல்லாமே நம்ம கவர் பண்ணணும். ஸோ அப்போ டெய்லி அந்த 100 கொஸ்டின்ஸோட எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ஃபுல் ரிவிஷன் தானே, புரியுதா? ஸோ டெய்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரிவிஷன் பண்ணுறீங்க. ஸோ அந்த கிளாஸ் உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நைட் 9 PM கிடைக்கும். ஸோ எதுக்கு சார் 9 AM 9 PM அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக 9 AM மார்க் டெஸ்ட் எழுதலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, பட் நீங்களும் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 9 AMக்கு உங்களுக்கு ஷெட்யூல் ஆயிரும் மார்க் டெஸ்ட். நீங்கள் 9 AMல இருந்து இந்த கோர்ஸ் உங்களுக்கு எப்போ வேலிடிட்டி முடியுதோ அது வரைக்கும் அந்த மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுதிக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம கோர்ஸோட வேலிடிட்டி 2 years அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டே உள்ளே வர்றீங்க, ஃபஸ்ட்டு டே ஒரு மார்க் டெஸ்ட் வருது, அந்த மார்க் டெஸ்ட்டை அந்த 2 yearsக்கும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். அன்னைக்கும் அட்டன் பண்ணலாம். சப்போஸ் அன்றைக்கி நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மறுநாள் அட்டன் பண்ணலாம், இல்லை மறுநாளும் உங்களால் அட்டன் பண்ண முடியலாம், அதுக்கு அடுத்த நாள். ஸோ இதே மாதிரி 2 years அது உங்களுக்கு அக்சசபிளாக இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் அந்த மார்க் டெஸ்ட்டை எழுதிக்கலாம். அண்ட் அந்த மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன் கிளாஸும் உங்களுக்கு உள்ளே தான் இருக்கும், அதையும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணி தான் நம்ம கோர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கோர்ஸ் நீங்கள் உள்ளே போன உடனே எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும், எப்படி நீங்கள் உள்ளே போய் விசிபிள் பார்க்கணும் அப்படின்றத நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ நம்ம கோர்ஸில் என்னென்ன எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்றத ஆல்ரெடி நான் போன வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த எக்ஸாம் அப்கமிங்கில் எந்தெந்த டேட்டில் வருது, ஸோ February 1 இருந்து அந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம சொன்ன 66 days ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் என்னென்ன. ஸோ எஸ்எஸ்சியில் கேலண்டர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் வந்து அரௌண்ட் 20 எக்ஸாம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் கொஞ்சம் எக்ஸாம்ஸ் வந்து டிபார்ட்மெண்டல் எக்ஸாம், நம்ம டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்லாம் ஃபோக்கஸ் பண்ணலை. நம்ம மேஜராக நம்ம கோர்ஸில் என்னென்ன எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதை ஆர்டர் வைஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் அதில். ஸோ அது என்ன சார் ஆர்டர் வைஸ் அப்படின்னா, ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட் எக்ஸாமினேஷன் phase 13 எப்போ கால் ஃபார் வருது? 16th April
2025ல் உங்களுக்கு கால் ஃபார் வருது. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னா ஜூன் ஆர் ஜூலை 2025ல் இருக்கும். ஸோ ஃப்ரம் February 21 உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு எவ்வளோ டேஸ் இருக்குது? 120 டேஸ் இருக்குது. 120 டேஸ் இருக்குது. ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 100 கொஸ்டின்ஸ் அப்படின்னா நீங்கள் 120 டேஸில் 12,000 கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க டோட்டலாக. ஓகே, ஸோ அப்போ 12,000 கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அண்டு 120 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. 120 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாக? ஏன்னா டெய்லி அந்த 100 கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அப்போ அந்த 100 கொஸ்டின்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட ரிவிஷன் கிளாஸ் தான். ஸோ அப்போ 120 டேஸ் இருக்குது இந்த எக்ஸாமுக்கு. உங்களுக்கு நான் எடுத்திருக்கிறது ஜூன் 1 வரைக்கும். சப்போஸ் ஜூன் 1 உங்களுக்கு எக்ஸாம் அப்படின்னா உங்களுக்கு 120 டேஸ் இருக்கும். சப்போஸ் ஜூலை மந்த் எக்ஸாம் போயிடுச்சுன்னா இந்த ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய 30 டேஸும் சேர்த்து 150 டேஸ் இருக்கும். 150 டேஸ். அப்போ 150 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. 150 டேஸ் அப்படின்னா 15,000 கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ப்ராப்ளம் சால்விங்கில் ஒரு 6,000, டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட்டில் ஒரு 7,000, ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 13,000, தென் ரிவிஷன் கிளாஸில் ஒரு 5,000, ரிவிஷன் கிளாஸில் ஒரு 1,000, ஸோ 14,000 கொஸ்டின்ஸ் நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்புறமா ஒரு 15,000 கொஸ்டின்ஸ் ஃபுல் லெங்த் மார்க் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ண கொஸ்டின்ஸ் 30,000 கொஸ்டின்ஸ். ஓகே, ஜஸ்ட்டு 4 மந்தில். ஏன்னா 120 டேஸ் அப்படின்னா 4 மந்த்து தானே. ஸோ 4 மந்தில் 30,000 கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஃபியர் இருக்குமா? 200% இருக்காது. ஈஸியாக நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அந்த ஃபஸ்ட்டு ரேங்க்கை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணலாம். ஓகே சார், அப்போ ஃபஸ்ட்டு ரேங்க் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இங்கிலீஷ் அண்ட் ஜிஎஸ் ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ நீங்கள் எழுத போகிறது காம்படிட்டிவ் எக்ஸாம். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ நீங்கள் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க. ஃபுல் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ உங்களுக்கு பயம் இல்லை அப்படின்னாலே நீங்கள் மற்ற சப்ஜெக்டை ரொம்ப ஈஸியாக கேஷுவலாக படிப்பீங்க. ஏன்னா நம்ம ஜஸ்ட் லைக் தட் அது படித்தா போதுமானது. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சார் அப்படின்னா, நீங்கள் டிகிரி முடிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் தங்கச்சியோ தம்பியோ 10th ஸ்டாண்டர்டோ 12th ஸ்டாண்டர்டோ படித்தா அவங்களுடைய 10th புக்கை வாங்குங்க. 10th புக்கை வாங்கி ஏதோ ஒரு ப்ராப்ளம் நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் 10th படிக்கும்போது அந்த ப்ராப்ளம் ரொம்ப டஃப்பாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ப்ராப்ளம் எடுத்து ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். ஈஸியாக நீங்கள் எழுதுவீங்க, கரெக்டாக ஆன்சர் வரும். ஏன்னா நீங்கள் 10th படிக்கும்போது ஒரு ஃபியர் இருக்கும். இந்த எக்ஸாமை நம்ம ஏன் 10th நம்ம மார்க் எடுத்தே ஆகணும். ஓகே, ஸோ மார்க் எடுக்கணுன்ற ஒரு ஃபியரோட ஒரு டென்ஷனோட அதை பார்ப்போம். பட் டென்ஷன் இல்லாமல் இப்போ நமக்கு எக்ஸாம் கிடையாது. அதில் மார்க்கை வச்சு நம்ம மேக்ஸ் ஸ்டாஃபோ யாரும் நம்மளை அடிக்க போகிறது கிடையாது, திட்ட போகிறது கிடையாது. வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் திட்ட போகிறது கிடையாது. ஸோ கேஷுவலாக பொறுமையாக படிப்பீங்க. ஸோ இது ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு படிக்கிறதுக்கு, நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கும் நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈஸியாக வரும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஃபியர் போயிருச்சுன்னா எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த ஃபியரை போக்குறது தான் நம்ம கோர்ஸோட ஃபஸ்ட்டு எய்மேவும். ஸோ அந்த ஃபியரை தள்ளி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் தள்ளி வைக்க வச்சுருவோம். நீங்கள் ஃபியர் தள்ளி போயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த கோலை ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஓகே, ஸ்மூத்தாக போய் ரீச் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த ஃபியரை ஒதுக்குறதுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்சம் உழைக்கணும். ஓகே, அது ஈஸியாக கிடச்சிடாது. ஓகே, நான் டெய்லி 100 கொஸ்டின்ஸ் டைப் பண்ணணும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் மார்க் டெஸ்ட் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி மார்க் டெஸ்ட் இருக்கும். மேலே டைம் ஓடும், செஷன் வைஸ் இருக்கும். ஆப்டிடியூட் தனியாக ஒரு செஷனாக இருக்கும், அட்வான்ஸ் மேக்ஸ் ஒரு செஷனாக இருக்கும், ரீசனிங் ஒரு செஷனாக இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான், நீங்கள் மொபைலில் எழுதிக்கலாம். ஸோ அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கரெக்டாக 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஒரு ரஃப் ஒர்க் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். நீங்கள் அங்கே எப்படி எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே பேட்டர்னில் தான் இங்கேயும் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். ஸோ 100 கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 1 hour. ஸோ அப்போ டெய்லி 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும், டைம் ஒதுக்கி தான் ஆகணும். ஓகே, நான் 100 கொஸ்டின்ஸ் ஃபீட் பண்ணணும் அதில். ஓகே, ஒவ்வொரு கொஸ்டினும் அது எப்படி இருக்கும் அப்படின்னா அது வேணால் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஒவ்வொரு கொஸ்டினையும் கொஸ்டின் டைப் பண்ணணும். 4 ஆப்ஷன் தனித்தனி பாக்ஸாக இருக்கும். தனித்தனி பாக்ஸில் 4 ஆப்ஷன் கிளிக் பண்ணணும்.
நெக்ஸ்ட்டு இதில் அந்த 4 ஆப்ஷனில் எது கரெக்டான ஆன்சர்ன்றதை கரெக்டாக நாங்கள் ஃபிட் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்து நீங்கள் எப்படி எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே இதை நான் டைப் பண்ணுவேன். ஓகே, மேலே கொஸ்டின் அந்த பாக்ஸ் இருக்கும், அதில் நான் டைப் பண்ணணும். 4 ஆப்ஷனுக்கு 4 பாக்ஸ் இருக்கும், அதில் டைப் பண்ணணும். தென் நெக்ஸ்ட்டு கொடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் அந்த நம்பர் கரெக்டாக போடணும், ஆப்ஷன் கரெக்டாக போடணும், ஆன்சர் கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதை ஒன்ஸ் நான் செக் பண்ணணும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் டைப் பண்ணுறதுக்கு மினிமம் 2.5 hours to 3 hours ஆகும் கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். 2.5 hours மீன்ஸ் அரௌண்ட் 3 hours ஆகும். அண்டு அந்த கொஸ்டினை அகெயின் நான் எடுத்து இந்த போர்டில் நான் ஃபீட் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் நான் இதில் தான் கொடுக்கணும். ஸோ இதில் நான் ஃபீட் பண்ணுறதுக்கு இதுக்கு ஒரு 1 hour ஆகும். தென் அதை நான் கிளாஸ் எடுக்கணும். ஸோ 100 கொஸ்டின்ஸ் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னா அந்த கிளாஸ் எப்படினாலும் 2 ஹவர்ஸ்லேருந்து 3 hours இருக்கும். நான் மேக்ஸிமம் 2 ஹவர்ஸில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்போ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 ஹவர்ஸ்லேருந்து 8 hours நான் மார்க் டெஸ்ட்டுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஸ்பெண்ட் பண்ண நான் தயார். ஸோ நீங்கள் அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ண நீங்கள் தயாராக இருந்தீங்கன்னா அந்த எய்மை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஓகே, ஈஸியாக ரீச் பண்ணலாம். ஸோ அதை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுறது உங்கள் கையில். ஓகே ஓகே ஸோ இதே மாதிரி அடுத்து எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்குது. எஸ்எஸ்சி சிஜிஎலுடைய டேட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், மந்த் அண்ட் எக்ஸாம், இது எல்லாமே நான் அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை ஒன்ஸ் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அது ஆல்ரெடி ஆனுவல் கேலண்டரில் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஒன்ஸ் நான் கொஞ்சம் விளைக்கிறேன், நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஓகே, ஸோ எத்தனை நாள் இருக்குது, நம்ம எத்தனை கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் அந்த டேஸ் மென்ஷன் பண்ணது எல்லாமே, இந்த டேஸ் எல்லாமே நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது ஜூன் மந்த் அப்படின்னா ஜூன் 1 வரைக்கும், பிப்ரவரி 1 ஜூன் 1 வரைக்கும். ஜூலை அப்படின்னா ஜூலை 1 பிப்ரவரி 1 ஜூலை 1 வரைக்கும். ஓகே, பிப்ரவரி 1 ஜூலை 1 வரைக்கும். இந்த டேட் எல்லாமே, இந்த டேஸ் நம்பர் ஆஃப் டேஸ் எல்லாமே ஃப்ரம் பிப்ரவரி 1 to இந்த ஃபஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மந்த். ஓகே, கண்டிப்பாக எக்ஸாம் இதுக்கு முன்னாடி இருக்காது, இதுக்கு அடுத்து தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் தான் இருக்கும். இங்கே இருக்கிறது உங்களுக்கு மினிமம் டைம். ஓகே, ஸோ இதே மாதிரி எஸ்எஸ்சியில் நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ், எம்டிஎஸ் எக்ஸாம், கான்ஸ்டபிள், ஹெட் கான்ஸ்டபிள் இன் டெல்லி போலீஸ், ஜிடி கான்ஸ்டபிள், எல்லாத்துக்கும் எத்தனை நாள் இருக்குது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ரயில்வேல அப்கமிங் ரயில்வே எக்ஸாம். ஸோ ரயில்வே எக்ஸாமில் அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஜான்வரி மந்த். ஸோ அவங்க வந்து இந்த ஜான்வரி கொடுத்துருக்காங்க, பட் இன்னும் கால் ஃபார் வரல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். டெக்னீஷியன், என்டிபிசி லெவல் 2 லெவல் 3 எல்லாத்துக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ அண்டு ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் 2024 கொடுத்த எக்ஸாமே இன்னும் முடிக்கலை. ஸோ அதனால் 2025 வந்து இது வந்து மினிமம் டேஸ் தான். ஓகே, ஸோ இந்த மினிமம் டேஸில் நமக்கு மினிமமாக இருக்கக்கூடிய டேஸ் வந்து 59 டேஸ். ஸோ இது கூட ஒரு 7 டேஸ் நான் சேர்த்து 66 டேஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் 66 டேஸ் நான் எடுத்தேன். அண்ட் அந்த கம்பேரிட்டிவ்ல அதுவும் 66 டேஸ் அப்படின்றதுனால ரெண்டுமே மேட்ச் ஆச்சு. நான் 66 டேஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ 66 டேஸில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது வந்து ரயில்வேக்கான எக்ஸாம். ஸோ ரயில்வேக்கு இன்னும் உங்களுக்கு டைம் கிடைக்கும். இங்கே 150 டேஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்படினாலும் 250 டேஸ் to 300 டேஸ் கிடைக்கும். ஓகே, கண்டிப்பாக அதிகமாக தான் டேஸ் கிடைக்கும். இருந்தாலும் இது மினிமம் டேஸ். ஓகே, இதை வச்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பேங்கிங்க்கு அப்கமிங் ஐபிபிஎஸ் எக்ஸாம்ஸ். ஸோ ஐபிபிஎஸ்சில் ஆஃபீஸர் ஸ்கேல் 1 எக்ஸாக்ட் டேட்டே இவங்க கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்ட் டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான நம்பர் ஆஃப் டேஸ் ஃப்ரம் பிப்ரவரி 1. ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் எக்ஸாக்ட் ப்ரிலிமினரி டேட் இருக்குது. நான் ப்ரிலிமினரி டேட் தான் எழுதியிருக்கேன். அது ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கான டேட் எடுத்திருக்கேன். ஸோ 210 டேஸ் இருக்குது. ஸோ தென் ஐபிபிஎஸ் பிஓ 4th 10 அக்டோபர் மந்த்து. ஸோ டோட்டலாக 245 டேஸ் இருக்குது. நவம்பர் மந்த் ஐபிபிஎஸ் எஸ்ஓ 295 டேஸ். ஐபிபிஎஸ் கிளர்க்குன்றது டிசம்பர் மந்த் எக்ஸாமு 308 டேஸ் இருக்குது. ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கு நேம் இப்போ மாற்றிட்டாங்க, கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்ஸ்ன்னு மாற்றிட்டாங்க, சிஎஸ்ஏன்னு. ஸோ அதனால் அது ஐபிபிஎஸ் கிளர்க்கு தான். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு கேலண்டர் ரிலீஸ் பண்ணியிருக்கிறது ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, ரயில்வே அண்டு எஸ்எஸ்சி. ஸோ எஸ்பிஐ இது எல்லாமே வரும். ஸோ வந்துச்சுன்னா அதை நான் உங்களுக்கு இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த எல்லாமே கம்பைன் பண்ணி, ஸோ இந்த எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மார்க் டெஸ்ட் எப்படி இருக்கும்.
ஸோ கொஸ்டின் எப்படி ஒரு சில பேருக்கு எப்படி நமக்கு இதாகும்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்ன கொஸ்டின் ரைஸ் ஆகும் அப்படின்னா, ஸோ அந்த 100 கொஸ்டினில் கொஸ்டின்ஸ் எப்படி சார் இருக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட்டில்? ஃபுல் மார்க் டெஸ்ட்டில் எஸ்எஸ்சி, ரயில்வே, பேங்கிங், இந்த 3 டைப் ஆஃப் எக்ஸாம்ஸ்லையும் எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம் இல்லையா? நம்ம எஸ்எஸ்சிக்கு தனியாக ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம், ரயில்வேக்கு தனியாக ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம், பேங்கிங்க்கு தனியாக ரிவிஷன் கிளாஸ் எடுப்போம். ஸோ அந்த ரிவிஷன் கிளாஸை வச்சு எஸ்எஸ்சியிலேருந்து 33 கொஸ்டின்ஸ், ரயில்வேலேருந்து 33 கொஸ்டின்ஸ், பேங்கிங்லேருந்து 33 கொஸ்டின்ஸ். ஸோ ப்ளஸ் ஒரு கொஸ்டின் நான் எங்கேருந்து வேணால் எடுப்பேன். ஸோ எஸ்எஸ்சியில் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ இது எல்லாமே மெர்ஜ் ஆகும். ஓகே, எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேல வந்து எஸ்எஸ்சியில் கேட்ட கொஸ்டின் ரயில்வேல கேட்க மாட்டாங்கன்றது கிடையாது, கேட்பாங்க. ஸோ ரயில்வேல கேட்டது பேங்கிங்கில் கேட்க மாட்டாங்களான்னு கிடையாது, கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி எஸ்எஸ்சியில் கேட்டதை ரயில்வே பேங்கிங்கில் கேட்பாங்க. ஓகே, இது இருக்கும், ரிலேஷன் இருக்கும். ஓகே, ஆவரேஜ் அப்படின்னா ஆவரேஜ்லேருந்து அதான் கொஸ்டினாக கேட்க முடியும். ஸோ இது எல்லாம் வச்சு உங்களுக்கு எஸ்எஸ்சியோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அதை பேஸ் பண்ணி ஒரு 33 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதே கொஸ்டின் இருக்காது, அதே நான் திரும்ப சொல்லிடுறேன். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் இருக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டினை நம்ம ரிவிஷன் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ அதனால் ப்ரீவியஸ் 1 ஆர் கொஸ்டின் ரிப்பீட் ஆகும். ஓகே, 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும். அதனால் ரிப்பீட்டேஷன் இல்லாமல் நம்ம கொஸ்டின் இருக்காது. ரிவிஷன் கிளாஸில் இருக்க 1 ஆர் 2 கொஸ்டின்ஸ் இங்கே வரும். பட் அதே கொஸ்டின்ஸ் அப்படியே கேட்க மாட்டோம். இங்கே வந்து கிரியேட்டிவாக கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, இதுக்கப்புறம் எப்படி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்றத இப்போ அப்டேட்டாக இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ஸோ அதே மாதிரி ரயில்வேல 33 கொஸ்டின்ஸு, பேங்கிங் எக்ஸாமை டிபெண்ட் பண்ணி 33 கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு 1 வீக் அல்லது 2 வீக் அல்லது 1 மந்த். ஏன்னா நமக்கு எக்ஸாம் எல்லாத்துக்குமே மினிமம் 2 மந்த் இருக்குது. பிப்ரவரியிலேருந்து மினிமமாக 60 டேஸ் நமக்கு டைம் இருக்குது ஒரு எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் நீங்கள் 1 வீக் ஆர் 1 மந்த் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வந்துடும். இதுதான் எக்ஸாம், இவ்வளோ தான் எக்ஸாம், இதுதான் கொஸ்டின் கேட்க போகிறாங்க அப்படின்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த ஐடியா வந்துருச்சுன்னா எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் அந்த டாப் பொசிஷனை ரீச் பண்ணிடலாம். ஈஸியாக அந்த டாப் பொசிஷனை ரீச் பண்ணிடலாம். ஸோ இதுதான் என்னுடைய ஒரே எய்ம். ஸோ ஓகே, நம்ம ஸ்டூடெண்ட் நம்ம ஸ்டேட்டில் இருந்து அந்த டாப் பொசிஷனில் இருக்கணுன்றது. ஸோ அதுக்கு தான் நம்ம இவ்வளவும் எஃபர்ட் போடுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன இருந்துச்சு? ஸோ நம்ம கோர்ஸில் ஓகே இதெல்லாம் ஃபுல்லாக ஓகே. ஸோ வெரி ஃபஸ்ட்டு என்ன இருந்துச்சு? நம்பர்ஸ் அண்டு டேபிள்ஸ், அது உங்களுக்கு தெரியணும்னு சொன்னேன். அண்டு எலிமெண்ட்ரி மேக்ஸ். ஓகே, எலிமெண்ட்ரி மேக்ஸ் இது உங்களுக்கு ஃப்ரீயாகவே நம்ம ஆப்பில் இருக்கும். அதை நான் எப்படி பார்க்கணுன்னு இப்போ சொல்கிறேன். தென் கான்செப்ட் கிளாரிட்டி. ஓகே, ஃபுல் கான்செப்ட் கிளாரிட்டி ஆல் 115 டாபிக்ஸுக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி அண்டு மெத்தட் வைஸ் கான்செப்ட். ஓகே ஓகே. ஸோ தென் ப்ராப்ளம் சால்விங் ஆல் 115 டாபிக்ஸுக்கும். தென் லாஸ்ட் 10 இயர்ஸ் அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 1000 கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் விச் மீன்ஸ் எஸ்எஸ்சி எம்டிஎஸ்க்கு 1000 கொஸ்டின்ஸ், எஸ்எஸ்சி ஜிடிக்கு 1000 கொஸ்டின்ஸ். ஸோ இப்படி பார்த்தோம்னா எஸ்எஸ்சியில் நம்ம அரௌண்ட் ஒரு 6 எக்ஸாம்ஸுக்கு கிளாஸ் வச்சுருக்கோம்னு நினைக்கிறேன். அப்போ 6000 கொஸ்டின்ஸ். ஸோ அதே மாதிரி ரயில்வேல ஒரு 8 to 7 or 8 இது இருக்கும், அதில் ஒரு 8000. பேங்கிங்கில் ஒரு 8 to 9 இது இருக்கும். ஸோ அதில் 9000 கொஸ்டின்ஸ். ஸோ இதுவே உங்களுக்கு 30,000 கொஸ்டின்ஸ் வரும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது. ஸோ அது எதை பேஸ் பண்ணி வரும்ன்றதையும் சொல்லிடுறேன், அதை சொல்ல மறந்துட்டேன்ல. ஸோ அது எதை பேஸ் பண்ணி வரும்னா, இப்போ எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் வருது? செலெக்ஷன் ஃபேஸ், செலெக்ஷன் போஸ்ட் வருது. அப்போ ஃபஸ்ட்டு செலெக்ஷன் போஸ்ட்டுக்கான ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். தென் எஸ்எஸ்சி சிஜிஎல். ஓகே, எஸ்எஸ்சி சிஜிஎலும் கிட்டத்தட்ட அதே டேட்டு தான். ஸோ அதனால் செலெக்ஷன் ஃபேஸ் அண்ட் எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் தான் நம்ம சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் எடுப்போம். அது முடித்ததுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் எடுப்போம். சிஹெச்எஸ்எல் முடிச்சதுக்கப்புறம் எம்டிஎஸ் எடுப்போம். எம்டிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் கான்ஸ்டபிள், கான்ஸ்டபிளுக்கு அப்புறம் ஹெட் கான்ஸ்டபிள், தென் ஜிடி கான்ஸ்டபிள். இந்த பேசிஸில் தான் உங்களுக்கு ரிவிஷன் கிளாஸ் இருக்கும். அது உங்களுக்கு உள்ளே இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி எப்போனாலும் பார்த்துக்கலாம். இதே மாதிரி ரயில்வேல ஆர்டர் வைஸ் ஃபஸ்ட்டு எந்த எக்ஸாம் இருக்கோ அந்த எக்ஸாம், அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கிளாஸ் இருக்கும். பேங்கிங்க்கும் அதே மாதிரி தான், ஃபஸ்ட்டு என்ன எக்ஸாம் இருக்கோ அது, தென் அடுத்தடுத்த எக்ஸாமுக்கு கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு
ஈஸியாகவே உங்களுக்கு வந்துடும். ஜஸ்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதுமானது. ஓகே, ஜஸ்ட் என் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும். ரிவிஷன் கிளாஸ் எல்லாமே சேர்த்து இங்கே ஒரு 30,000 கொஸ்டின்ஸ் இருக்கும். தென் டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட் ஒரு 6,900. ஃபுல் மார்க் டெஸ்ட் டெய்லி 9 AM நைட்டு 9 PM அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிளாஸ் இருக்கும். ஸோ இது எல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம கோர்ஸோடைய ப்ரைஸ் என்ன வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். பட் வந்து நிறையா ஒர்க் இருக்குது, இதெல்லாம் இருக்குன்றதுனால கொஞ்சம் ப்ரைஸை இது பண்ணோம். இப்போ வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ இந்த ப்ரைஸை நான் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னா டெய்லி நான் வந்து 8 ஹவர்ஸ்க்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ இன்னொரு 2 பேரை ஹையர் பண்ணலான்னு வேறு இருக்கும். ஸோ அவங்களுடைய சேலரி இருக்குது, இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த கோர்ஸோடைய ப்ரைஸ் நாங்கள் எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா 2,999 ஃபார் 1 இயர். 2,999 ஃபார் 1 இயர். ஓகே, 2,999 ஃபார் 1 இயர். ஓகே, இது நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போ 50% ஆஃபர். ஓகே, 50% ஆஃபர். எதுக்கு சார் அந்த 50% ஆஃபர் அப்படின்னா நம்ம கோர்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நமக்கு February மிட் ஆயிரும். அதாவது ரீசனிங் எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன், February மிட் ஆயிரும். ஸோ February மிட் வரைக்கும், அதாவது இந்த ரீசனிங் அந்த பேட்ச் ஒர்க் இது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு 50% ஆஃபர் இருக்கும். ஸோ 50% ஆஃபர் அப்படின்றது எங்கே அப்படின்னா இந்த 2,999 இருக்கு இல்லையா, இதில் இருந்து உங்களுக்கு 50% ஆஃபர் அப்படின்னா 1,499. ஓகே, 1,499 கோர்ஸ் ப்ரைஸ். அண்டு வேலிடிட்டியும் 1 இயர் வேலிடிட்டியை 100% ஆஃபர் கொடுக்குறேன். வேலிடிட்டிக்கு உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃபர் அப்படின்னா 100%. அதாவது இப்போ நீங்கள் February மிட்டுக்குள்ளே நீங்கள் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸ் ஃபீஸ் வந்து 1,499, வேலிடிட்டி 2 இயர்ஸ். February மிட்டில் இருந்து கோர்ஸ் ப்ரைஸ் வந்து 2,999 ஃபார் 1 இயர் தான். ஓகே, 1 இயர் வேலிடிட்டிக்கு உங்களுக்கு 2,999. பட் ஃபுல் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் கோர்ஸை 1,499 ஃபார் 2 இயர்ஸுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஸோ எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோருக்கு போங்க. ப்ளே ஸ்டோரில் ஸ்ரீ ஆப்தன் எஜுகேஷன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் உள்ள ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்னு இந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர்ஸுக்கு கீழே கொஞ்சம் டெமோ கிளாஸஸும் இருக்கும். ஓகே, ஸோ டெமோ கிளாஸஸில் ஒரு 59 கிளாஸஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த 59 கிளாஸஸை நீங்கள் பார்த்துட்டு கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ February மிட்டுக்குள்ளே, விச் மீன்ஸ் February 15 வச்சுக்கலாம். ஓகே, February 15க்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ப்ரைஸ் 1,499 ஃபார் 2 இயர்ஸ். ஸோ அது ஏன் இந்த 50% ஆஃபர் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ட்ரஸ்ட். ஓகே, ஸோ நம்பி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு 50% ஆஃபர் 1,499க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் நம்ம ஆப்புக்குள்ளே போனாலும் அது 1,499 தான் காட்டும். பட் February 15க்கு அப்புறம் இந்த கோர்ஸ் 2,999 மாறிடும். வேலிடிட்டியும் 1 இயர் தான் இருக்கும். ஓகே, ஸோ வேலிடிட்டி 1 இயர் தான் இருக்கும். ஸோ அதனால் சீக்கிரம் யூஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டாக நம்ம தான் கான்செப்ட் கிளாஸ், ப்ராப்ளம் சால்விங் கிளாஸ், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட், டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட், டெய்லி ஃபுல் மார்க் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம தான் கொடுக்குறோம். ஓகே, ஸோ மற்றவங்க கொடுக்குறாங்க, பட் இது எல்லாமே தனித்தனியாக கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே சேர்ந்து ரிவிஷன் கிளாஸ் அண்ட் லாஸ்ட் 10 இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ். ஸோ அனாலிசிஸ்ன்றது கிட்டத்தட்ட ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஸோ ஒரு கிட்டத்தட்ட எலிமெண்ட்ரி மேக்ஸ், கான்செப்ட் கிளாரிட்டி, ப்ராப்ளம் சால்விங், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷன், ரிவிஷன் கிளாஸ், டாபிக் வைஸ் மார்க் டெஸ்ட், ஃபுல் மார்க் டெஸ்ட், அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கிட்டத்தட்ட ஒரு 8 பண்டல். ஓகே, 8 இதை வந்து ஒரே இதை கம்பைன் பண்ணி ஒரே கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். ஓகே, ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இல்லை நீங்கள் பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் யாராச்சும் கவர்மெண்ட் ஆஸ்பிரண்ட் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.
நெக்ஸ்ட் இதில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். கீழே டெஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலுக்கான லிங்க் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயும் நான் அப்டேஷன் கொடுப்பேன் ஒன்ஸ் கோர்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபுல்லாக கோர்ஸ் அதில் முடிக்கணுன்றதுனால இங்கிட்டு வர முடியல. ஸோ அதனால் நீங்கள் மெசேஜ் எதுவும் பண்ணணும் அப்படின்னா கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நான் எப்படி காண்டாக்ட் பண்ணணும், டவுட் செஷன் எப்படி இருக்கும், கிளாஸ் நோட்ஸ் எப்படி வாங்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் சொல்கிறேன். இது எல்லாமே ஃப்ரீ தான். இது எதுக்குமே எக்ஸ்ட்ரா பைசா நான் சார்ஜ் பண்ண போகிறதில்ல. கிளாஸ் நோட்ஸ்லேருந்து டவுட் செஷன் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக வந்துடும். ஐ மீன் இந்த கோர்ஸுக்குள்ளேயே வந்துடும். ஒன்ஸ் நீங்கள் 1499 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். அதுக்கான டீட்டெயிலை நான் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.